ரூத்துனாக்கம் வந்து நீ உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது அவள் சொல்லிடுற நான் உங்கள் கூட தான் இருப்பேன், சாவு வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் நீ இங்கே வணங்குற தேவன் என்னுடைய தேவன், சாவு ஒன்று தான் நம்மளை பிரிக்குவான்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி வசனம் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று வேதத்தில் வருது. ஒருத்தன் சொல்கிறான் இதே மாதிரி. எங்கே வருதுங்க அது? யோவாபின் ராஜா மேசா வந்து யோராமுக்கு எதிராக சண்டைக்கு வரும்போது யூதா ராஜா யோசபாத்து இஸ்ரவேல் ராஜா யோராமுக்கு சப்போர்ட்டுக்காக போகிறான். அப்போ அவன் சொல்கிறான், இதே மாதிரி ரூத்து சொன்ன மாதிரியே சொல்கிறான், நான் தான் நீர், என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள். அவனே வசனம் பேசுகிறாங்க. அவன் அது படிக்கும்போது ரூத்து சொன்னது நினைவுக்கு வருது இல்லை? அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது அதோட பலன் வந்து நமக்கு பல மடங்காக கிடைக்கும். ஆனால் உதவி பண்ணும்போது நமக்கு வந்து ரிட்டர்ன் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட பண்ணாதீங்க.